நீரின்றி அமையாது உலகு. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் எழுதி வைத்த வாழ்வியல் நிதர்சனம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கைக்கும் மிகவும் அத்தியாவசியமானது இதோ சொட்டு சொட்டா வீணாயிட்டு இருக்கே இந்த தண்ணி தான். நம்ம தூத்துக்குடியில 2 வருஷத்துக்கு முன்னாடி கோடை காலத்துல தண்ணிக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்படி தண்ணி இல்லாத கஷ்டத்தையும் அதோட முக்கியத்துவத்தையும் தெரிஞ்ச நம்ம ஊர்லயே இன்னும் சில இடங்கள்ல இந்த மாதிரி காட்சிகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம வீட்டுக்கு வர்ற இந்த தண்ணிக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய பயணம் இருக்குங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நம்ம தூத்துக்குடி ஒரு கடலோர நகரம். அதனால நிலத்தடி நீரை குடிநீரை பயன்படுத்த முடியாது. கடைசியா அரசாங்கம் எடுத்த கணக்கெடுப்புப்படி நம்ம ஊரோட மக்கள் தொகை 4 லட்சத்துக்கும் மேல. நமக்கு இருக்கிற ஒரே குடிநீர் ஆதாரம் தாமிரபரணி ஆறு தான். தூத்துக்குடியோட மொத்த குடிநீரும் இங்கிருந்து தான் வருது. இதை உணர்ந்துதான் 1932லயே அன்னைக்கு தூத்துக்குடி சேர்மனா இருந்த திரு ராவ் பகதூர் ப்ரூஸ் பெர்னாண்டஸ் வல்லநாடுல ஆத்துப்படுகையில கிணறுகள் அமைச்சு பம்புகள் மூலம் தண்ணி எடுத்து ஒரு நாளைக்கு 14 மில்லியன் லிட்டர் தண்ணீரை நம்ம தூத்துக்குடிக்கு கொண்டு வந்தாரு. இதை தான் இன்னைக்கு ஸ்கீம் 1ன்னு சொல்றோம். காலங்கள் ஓட ஓட நம்ம ஊரோட மக்கள் தொகையும் அதிகமாச்சு, மக்களோட தண்ணீர் தேவையும் அதிகமாச்சு. அந்த தேவையை பூர்த்தி செய்ய நம்ம தூத்துக்குடி மாநகராட்சி 1979ல ஸ்கீம் 2 மற்றும் 2002ல ஸ்கீம் 3 என 2 புதிய குடிநீர் திட்டங்களை செயல்படுத்தினாங்க. இந்த 3 திட்டங்கள் மட்டும் இல்லாம கடந்த 2012ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 283 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்கீம் 4 என்ற மாபெரும் குடிநீர் திட்டத்தை அறிவிச்சாங்க. அதன்படி களியாவூரில் ஒரு நாளைக்கு 84 மில்லியன் லிட்டர் தண்ணீர் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய மின்னேற்ற வசதியையும் கீழவல்லநாட்டுல ஒரு மாபெரும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தையும் அமைச்சாங்க. இந்த திட்டத்தை கடந்த 2017ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நமது முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நமது பயன்பாட்டுக்காக தொடங்கி வச்சாங்க. இந்த சுத்திகரிப்பு நிலையத்துல கலங்களா வர ஆத்து தண்ணீர்ல ஆக்சிஜன் அளவை கூட்டி துகள்கள், குப்பைகள் மற்றும் அழுக்குகளை நீக்கி வடிகட்டி கிருமி நாசினியாக குளோரின் வாயுவை அளவாக சேர்த்து சுத்தமான பாதுகாப்பான குடிநீரா மாத்துறாங்க. இந்த 4 திட்டங்களையும் செயல்படுத்த ஒரு மாதத்துக்கு 3 லட்சம் யூனிட் மின்சாரம் தேவைப்படுது. இங்க சுத்திகரிக்கப்படுற குடிநீரை பைப்லைன்கள் மூலமா சுமார் 36 கிலோமீட்டர் தள்ளி இருக்க நம்ம தூத்துக்குடிக்கு கொண்டு வராங்க. இங்க இருக்கக்கூடிய பல்வேறு மேல்நிலை குடிநீர் தொட்டிகள்ல தேக்கி நம்ம வீடுகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இவ்வளவு பொருட்செலவுல, இவ்வளவு மின்சார செலவுல நம்ம வீடுகளுக்கு கொண்டு வரப்படுற இந்த குடிநீரை நம்ம எவ்வளவு சிக்கனமா பயன்படுத்தணும். ஆனா நம்மள சில பேர் என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? இப்படியெல்லாம் குடிநீரை வீணடிக்காம சிக்கனமா பயன்படுத்தினா எதிர்காலத்துல தண்ணி பிரச்சனை வராம தடுக்க முடியும். இன்னும் சில பேர் மோட்டார்கள் மூலமா தண்ணியை உறிஞ்சி எடுக்கிறதுனால அழுத்த வேறுபாடுகள் காரணமா குடிநீர் குழாய்கள்ல இந்த மாதிரி கசிவுகள் ஏற்படுது. அதனால் மோட்டார் மூலம் தண்ணீர் உறிஞ்சுவதை மக்கள் தவிர்க்கணும். மேலும் இது போன்ற கசிவுகளை பார்த்தால் 73977 310665 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு மாநகராட்சிக்கு தெரியப்படுத்துங்க. மக்களாகிய நம்ம நலனுக்கு தான் அரசாங்கம் இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வருது. நம்மளும் பொறுப்போட செயல்பட்டா இந்த திட்டத்தோட முழு பயனை எல்லாரும் அனுபவிக்க முடியும்.